விழுப்புரம் சந்திப்பு பகுதி 2. இவரை போலவே ஒருத்தர் காஃபி ஆத்திக்கிட்டு இருந்தாரா, அவர் மேல போய் கைய வச்சார்ல, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. அவர் வேற யாரும் இல்ல, திரிசூலம் பிள்ளையோட ஒரிஜினல் புள்ள, அதாவது அவருடைய மகன். இவரு திரிசூலம் பையன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி உங்களை இடையிலே பாத்துட்டேன் அப்படிங்கிறாரு இவரு. அதுக்கு அவங்க பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா நான் பட்டணத்துக்கு வர்றதே உங்களை பார்க்கதான், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உதவி பண்ண நான் புண்ணியம் பட்டிருக்கணும், சொல்லுங்க என்னாச்சு அப்படிங்கிறாரு. அப்பாவுக்கு முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. அப்பாவுக்கு முடியலையா? அவருக்கு தெரியாத மந்திரமா மாந்திரியமா? அதுல ஏதாச்சும் ஒன்ன போட்டு எந்திரிச்சு வர வேண்டியதானே அப்படிங்கிறாரு. அதுக்கு திரிசூலம் பிள்ளையோட பையன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா இது மாந்திரம் மந்திரிகனாலலாம் சரி பண்ண முடியாத நோய், அப்பாவுக்கு வந்திருக்கிறது இருதய நோய். அதனால உங்க பையன்கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில அப்பாவை சேர்க்கணும், அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு திரிசூலம் பிள்ளையோட பையன். சரி வாங்க, அப்பா இந்த ரயில்ல தான் இருக்காரு, நீங்க அப்பாவை கொஞ்சம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு போயிட்டு அவரை பாக்குறாரு திரிசூலம் பிள்ளைய. இவர் என்ன நினைச்சாரு, தன்னோட மகளுக்கு முடியல, திரிசூலம் பிள்ளைகிட்ட கூட்டிட்டு போனா மந்திரத்தை பண்ணி விடுவாரு, எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சாரு. ஆனா இவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கிறதுனால தன்னோட பையனுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு திருச்சி போற ரயில்ல ஏறி உட்கார்ந்துறாரு சோம சுந்தரம். இந்த கதையை எழுதினது அறிஞர் அண்ணா. இந்த கதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடியல அப்படின்னா மூட நம்பிக்கையில நம்பிக்கிட்டு இருக்காம மருத்துவமனை போயிட்டு சிகிச்சை பாக்குற வழியை பாருங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன். நீங்க புக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, விழுப்புரம் சந்திப்பு புக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க படிங்க. படிக்கும் போது அந்த கதைக்குள்ளேயே போற மாதிரி இருக்கும், அந்த ட்ரெயின்லயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். கதையை படிங்க, அந்த வேர்ல்டுக்குள்ள போங்க. நன்றி.